கையில் இருந்த ஹரிஷின் ஃபோட்டோவை கீழே வைத்துவிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். அப்படின்னா நாம் என்ன செய்யலாம் பாஸ்? அந்த அசிஸ்டண்ட் சந்தேகத்துடன் கேட்க, அவங்களுக்கு நீயே திரும்ப கால் பண்ணி, இந்த ஊரில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட போதுமான ஆள் பலம் இல்லை, அதனால் நம்மளால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடு என்று சொன்ன பாஸ் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து விட்டபடி வளையம் வளையமாக புகைவிட்டான். அதே நேரத்தில் ஹரிஷ் தன் கையில் இருந்த இரத்தக்கரையை கீழே கிடந்தவனுடைய சட்டையில் துடைத்து கொண்டிருந்தான். அந்த கொலையாளியை பேச வைக்க முயற்சிக்க ஹரிஷ் பல்வேறு வழிகளை முயற்சித்தான். ஜெயந்த் தன் வாழ்நாளில் இப்படியான இரத்த களரியை பார்த்தது இதுதான் முதல் முறை. கடைசியில் வலி தாங்க முடியாமல் அவன் உண்மையை சொல்ல வாயை திறந்த நொடி சடனாக எங்கிருந்தோ வந்த குண்டு ஒன்று அவனுடைய நெற்றியை துளைத்து கொண்டு சென்றது. உடனே ஜெயந்தை தரையில் படுக்கச் சொன்ன ஹரிஷ் அவனும் குனிந்து கொண்டு படிகளை நோக்கி நகர்ந்தான். ஆனால் சுட்டது யார் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு ஹரிஷ் மெதுவாக அந்த மாடியில் இருந்து கீழே இறங்க ஜெயந்த் ஒரு பயத்துடன் அவனை பின்தொடர்ந்தான். அவனுடைய கால்கள் நடுங்கியது. அவனை திரும்பி பார்த்த ஹரிஷ், உன்னோட கண்ணில் பயம் வெளிப்படையாக தெரியுது, உனக்கு தைரியம் இல்லைனா நீ என் பின்னாடி வரத இதோட நிறுத்திக்கோ என்று தெளிவாக சொன்னவன் மீண்டும் படிகளில் இறங்கியபடியே, நீ உன்னோட வீட்டுக்கு போய் அந்த பழைய சொகுசான லைஃப்பை தாராளமாக வாழலாம். கணபதி ஃபேமிலியோட வாரிசான உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய பணமும் அந்தஸ்தும் இருக்குது. அதை மற்றவங்க கனவுல மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நான் சொல்கிறத கேளு என்றான். அதை கேட்டு திகைத்து போன ஜெயந்த் நடப்பதை நிறுத்திவிட்டு ஹரிஷை வெறித்தான். நடந்த நிகழ்வுகளால் அதிர்ச்சியில் இருந்த ஜெயந்தை பார்த்த ஹரிஷ் அவனுக்கு இதையெல்லாம் சமாளிக்க தைரியமில்லை என்றால் தன்னை பின்தொடர வேண்டாம் என்று அறிவுறுத்தினான். அதை கேட்ட ஜெயந்தின் முகம் சுருங்கியது. ஹரிஷனா, நான் ஒன்றும் பயப்படல, அவன் முடிந்தவரை உறுதியான குரலில் சொல்ல. இது விளையாட்டு இல்லை ஜெயந்த், உன்னோட மென்டரா நீ ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாகவும் நல்லபடியாகவும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் போகிற இந்த பாதை நீ கற்பனை பண்ணுறதை விட ரொம்ப கடுமையானது. என்னோடய எதிரிகள் எல்லாருமே பயங்கரமானவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க சொன்ன ஹரிஷ் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்தான். அந்த நேரத்தில் வானம் மேகங்கள் சூழ்ந்து கருகும் என்று காட்சியளிக்க, அதுவும் உண்மையான ஆட்டமே இப்போ தான் தொடங்கியிருக்கு, இனி நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். அவனுடைய மறைந்திருந்த எதிரிகள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக முள் வலைகளை தயார் செய்து அவனை பிடிக்கவோ அல்லது கொல்லவோ காத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஹரிஷின் கையாலும் சில உயிரிழப்புகள் நிகழத் தொடங்கிவிட்டது. இந்த குழப்பத்திற்குள் அவன் ஜெயந்தை இழுத்து விட விரும்பவில்லை. ஹரிஷனா, நீ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. அதே சமயம் நான் என் லைஃப் ஃபுல்லாக இப்படியே கோழையாக இருக்க விரும்பலை. உங்களை மாதிரியே நானும் ஸ்ட்ராங்காக மாறணும். அதுக்கு நான் உங்கள் கூட தான் இருந்தாகணும். ஜெயந்த் பிடிவாதமாக பதில் சொன்னான். நீ ரொம்ப யோசிச்சு தான் இந்த முடிவெடுக்கணும் ஜெயந்த். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா நேரமும் உன்னை என்னால் பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. இப்போ நடந்த மாதிரி எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஹரிஷ் அவனை நேராக பார்த்தபடி சொல்ல, கண்டிப்பாண்ணா, நீங்கள் பயப்படுற மாதிரி எனக்கு ஏதாவது நடந்தாலும் நிச்சயமாக நான் உங்களை பழி சொல்ல மாட்டேன். இது என்னோட முடிவு. இதை நான் என் ஃபேமிலிக்கிட்டையும் சொல்லிடுறேன். ஜெயந்த் தன் முடிவில் உறுதியாக இருக்க ஹரிஷால் அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் மணிவேலின் வீட்டில் பாரி உட்பட அவனுடைய மற்ற 4 சகோதர சகோதரிகளும் வரிசையாக உட்கார்ந்திருந்தனர். அவர்களுக்கு முன்னால் ஊரின் செல்வாக்குமிக்க 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தனர். அந்த இடமே ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருக்க, பாலா, இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லி தான் ஆகணும். ரேடியன்ஸோட மெம்பர்ஸை எதுக்காக ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏற்கனவே அவங்க இங்கே வந்ததுனால தானே ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடிச்சது என்று அந்த கூட்டத்தில் ஒருவர் ஆரம்பித்து வைக்க, உங்ககிட்ட அதுக்கான சரியான காரணம் இல்லைன்னா இவங்களை ஊரை விட்டு உடனே வெளியே அனுப்புறது நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னொருவர் அதை தொடர்ந்து வலியுறுத்தினார். பாலா மட்டும் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் ரேடியன்ஸ் மெம்பர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு மோதல் உருவாகியிருக்கும். அந்த அளவிற்கு அவர்கள் கடுமையாக நடந்து கொண்டனர். பாரி கோபத்தில் பற்களை கடித்து கொண்டான். எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா? கையசைத்து அவர்கள் பேசுவதை தடுத்து நிறுத்திய பாலா, ரேடியன்ஸ் எதுக்காக இங்கே வரவழைச்சோங்கிறத பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியாச்சு. ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மலைப்பகுதியில் கொள்ளைக்காரங்க அட்டகாசம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம யாராலையும் அவங்கள பிடிக்க முடியல. அவங்கள ஒழிக்கிறதுக்காக தான் ரேடியன்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பிடிக்க இதை விட பெட்டரான வழி ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள், கேட்கறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம் என்று சொல்லவும் அங்கிருந்து அனைவரும் உடனடியாக அமைதியாகி விட்டார்கள். அவர்களில் சிலரின் முகங்கள் ஒரு வித்தியாசமான உணர்ச்சியை வெளிப்படுத்தியது. அப்புறம் இன்னொரு விஷயத்தை கூட நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த குண்டுவெடிப்புக்கும் ரேடியன்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருந்த போலீஸ் இவங்களை சும்மா விட்டுருந்துருப்பாங்களா? பாலா மீண்டும் சொல்ல, அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த வாணி வாயை திறந்தாள். எங்களை நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். ஆனால் ரேடியன்ஸ் மற்ற அமைப்புகள் மாதிரி கிடையாது. நாங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சால் நேர்மையாக அதை நாங்கள் தான் செஞ்சோம்னு ஏற்றுக்குவோம். அதே சமயம் செய்யாத ஒரு விஷயத்துக்காக எங்களால் பொறுப்பேற்றுக்க முடியாது என அவள் நிதானமாக கூற,
ஊர்க்காரர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவள் சொன்னதன் அர்த்தம் தெளிவாக இருந்தது. அவர்கள் தங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை. அதே சமயம் காரணமே இல்லாமல் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அங்கிருந்த சிலர் அதை புரிந்து கொள்ளாமல், இப்போ என்ன எங்களெல்லாம் முட்டாள்னு சொல்றியா? ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு எங்களை இப்படி அவமானப்படுத்துறதுக்கு உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்த இருக்கணும் என்று கத்த, நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் தயாரல்ல. உங்கள் ஆளுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு உடனே இந்த ஊரை விட்டு வெளியே போங்க. மற்றொருவன் எழுந்து நின்று மிரட்டினார். உடனே உட்கார்ந்திருந்த அந்த 5 பேரையும் பார்த்து ஆளாளுக்கு கை நீட்டி குறை சொல்ல, ஸ்டாப் இட் என்று கத்தியபடி எழுந்தான் பாரி. இதான் என்னோட ஃபைனல் வார்னிங். எங்களோட மாஸ்டரை தவிர நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் சொல்கிறதையும் கேட்கவும் மாட்டோம். ஸோ இதுக்கு மேலேயும் யாராவது இப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அவன் கோபத்தில் கர்ஜிக்க, அதன் விளைவாக அவன் உடலில் இருந்து ஒரு விதமான ஒளி வெளிப்பட்டது. அந்த 5 பேரில் பாரிதான் ரொம்பவே கடுமையானவன் மற்றும் சக்தி வாய்ந்தவன். எதிர்பார்த்தது போலவே அவனை எதிர்த்து பேச அங்கிருக்கும் யாருக்கும் தைரியம் இல்லை. அவர்கள் எல்லோருக்குமே தங்கள் உயிரை பற்றிய அக்கறை இருந்தது. இன்னொரு பக்கம் புனித்தின் வீட்டில் சிவபாலனின் முன்னால் புனித் தலைகுனிந்து அமர்ந்திருந்தான். சொந்த வீட்டிலேயே எனக்கு தெரியாமல் கேமரா செட் பண்ணியிருந்தியா? சிவபாலன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டபடி அவனை கேட்டார். அவருடைய குரலில் ஒரு அடக்கப்பட்ட கோபம் தெரிந்தது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன், ஜஸ்ட் ஒரு ஆர்வம், அவ்வளோதான். புனித் தன் அப்பாவை நிமிர்ந்து கூட பார்க்காமல் பதில் சொன்னான். மூர்த்தி அவன் வைத்திருந்த கண்காணிப்பு கேமராக்களை கண்டுபிடித்து அவன் அப்பாவிடம் போட்டு கொடுத்து விட்டான் என்பது அவனுக்கு புரிந்தது. அப்படியா? அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த கொஞ்ச நாளாக நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா என புருவங்களை நெறித்தபடி கேட்டார் சிவபாலன். அவருடைய முகம் கோபத்தில் சிவந்திருக்க, பார்வை புனித்தின் மீதே நிலைத்திருந்தது. உண்மையிலேயே அதை என் வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பெருமூச்சை எடுத்து விட்டபடி நிமிர்ந்து அவரை நேராக பார்த்து பதில் கேள்வி கேட்டான் புனித். பின்பு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, அப்பா உங்ககிட்ட இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. சின்ன வயசுல இருந்து நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் நீங்களே இப்படி பண்ணலாமா என ஆதங்கத்துடன் கேட்டான் அவன். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் அதனால் என்ன மிச்சம் ஆச்சு? நான் எதிர்பார்த்த மரியாதை எனக்கு கிடைக்கலையே. இந்த ஊரில் கூட எனக்கு 3வது இடம் தான். இந்த பங்களாவை சுற்றிப்பாரு, ஒவ்வொரு இன்ச்சையும் பார்த்து பார்த்து பணத்தால் இழைச்சிருக்கேன். ஆனாலும் கணபதிக்கும் மணிவேலுக்கும் அடுத்தபடியாக தான் எனக்கு மரியாதை கிடைக்கிது. வெளியூர்லலாம் உங்கள் அப்பன் பேர் ஃபேமஸாக இருந்து என்ன பண்ணுறது? உள்ளூரில் எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போகுது. நல்லது மட்டுமே செய்யணும்னு வாழ்ந்தா கடைசியில் நம்ம ஏழையாகவும் பலவீனமாகவும் தான் நிற்கணும். அதனால தான் நான் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்தேன். புரியுதா? சிவபாலன் ஆவேசத்துடன் சொல்ல, புனித் என்ன சொல்வதென்று தெரியாத திகைப்புடன் அவரை பார்த்தான். இவ்வளோ வருஷமாக நீ இந்த ஊரில் தானே இருக்க, உன் கண்ணு முன்னாடி தானே எல்லாம் நடக்குது. கணபதி குடும்பத்துக்குன்னு இந்த சுற்று வட்டாரம் மொத்தமுமே ஒரு பெரிய பேர் இருக்குது. இன்னும் எத்தனை தலைமுறை போனாலும் அவ்வளோ சீக்கிரம் அது மாறாது. மணிவேல் ஃபேமிலியை எடுத்துக்கிட்டா அவன் மட்டும் இல்லை, அவனோட பொண்டாட்டி குடும்பமும் ரொம்ப பேர் போனது. இப்போ 10வதுக்கு அதுக்கு அந்த ஹரிஷ் வேற மணிவேலோட வளர்ப்பு மகன்ற பேரில் இங்கே வந்திருக்கான். அவனுக்கு ரேடியன்ஸோட ஆதரவு வேறு இருக்குது. ஸோ மணிவேல் குடும்பமும் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் பிரபலமாயிடுவாங்க. சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் நிறுத்திய சிவபாலன், கடைசியில் நம்ம ஃபேமிலி தான் இதனால் ரொம்ப பின்னாடி போயிடும். நாம் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் நம்மளோட புகழ் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதுவும் என்னோட காலத்துக்கு பின்னாடி நம்ம ஃபேமிலியோட நிலைமை என்ன ஆகும்னு என்னால் சொல்லக்கூட முடியல. அதனால் இந்த சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு நான் சீக்கிரம் ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். இல்லைனா நம்ம குடும்ப பேர் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடும் என்று சொல்லி முடித்தார். பின்பு மெதுவாக முன்னால் வந்து புனித்தின் தோள்களில் கைகளை வைத்த அவர், நான் செஞ்சது எல்லாமே உன்னோட நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட எதிர்கால சந்ததிகளுக்காகவும் தான். நம்ம குடும்பத்தோட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீயும் என்ன மாதிரி இந்த குடும்பத்தோட தலைவனை மாறும்போது என்னோட நிலைமையை புரிஞ்சுக்குவேன் என்று அழுத்தமாக கூறினார். புனித்தோ அப்போதும் பதில் பேசாமல் அமைதியாக அவரை பார்த்தான். இதற்கிடையில் ஹரிஷும் ஜெயந்தும் ஒரு டாக்ஸியை பிடித்து மணிவேலின் வீட்டிற்கு செல்ல பாலா வெளியில் ஓடி வந்து அவர்களை வரவேற்றார். ஹரிஷ், ஒரு வழியா நீ வந்துட்டியா? இப்போதான் எனக்கு மூச்சே வருது. தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்தபடி அவர் கூறினார். பின்பு ஜெயந்தை மேலும் கீழுமாக பார்த்தவர் அவனுக்கு காயம் எதுவும் இல்லாததை பார்த்து நிம்மதி அடைந்தார். கார் வெடித்த செய்தி அவருடைய காதுக்கும் வந்திருந்தது. அதே சமயம் தனக்கு எதுவும் ஆகவில்லை என்ற விஷயத்தையும் ஜெயந்த் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான். உங்களோட உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாலா சார், இனி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க என்றபடி அவருடைய தோளில் தட்டி நன்றி கூறிய ஹரிஷ் உள்ளே நடந்தான். வணக்கம் ஹரிஷ் சார். அவனை பார்த்ததும் 5 பேரும் எழுந்து நின்று மரியாதையுடன் வணங்கினார்கள். பொது இடங்களில் மாஸ்டர் என்று அழைக்க வேண்டாம் என ஹரிஷ் முன்பே எச்சரித்திருந்ததால் அவர்களும் கவனத்துடன் நடந்து கொண்டனர். ஹரிஷ், நீ ரொம்ப திமிரு பிடிச்சவன். எங்களெல்லாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்க உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் என்று ஒருவர் கத்தினார். இதுக்கு மேலேயும் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போ அந்த கொள்ளைக்காரங்களை விரட்ட போகிறீங்க? இன்னொருவன் கிண்டலாக கேட்டான். உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா இப்போவே இவங்களை கூட்டிகிட்டு கிளம்பிடுங்க.
அட்லீஸ்ட் கொஞ்சம் மரியாதையாவது மிச்சம் இருக்கும். மூன்றாவது ஒருவன் நக்கலாக சொல்ல பாரியும் மற்றவர்களும் அவனை தீயாக முறைத்தனர். ஹரீஷ் மட்டும் கண்ணசைத்து அவர்களை அமைதிப்படுத்தி இருக்காவிட்டால் நிச்சயம் பேசியவனின் வாயை அடித்து உடைத்திருப்பார்கள். அவர்கள் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக நின்று கொண்டு இருந்த ஹரீஷ், ரேடியன்ஸ் அந்த கொள்ளக்காரங்களை பிடிச்சிரும்னு நீங்கள் எல்லாரும் நம்புறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை செய்யறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் என்றான். அதை கேட்டதும் எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவனை பார்க்க, ஐ மீன் ரேடியன்ஸ் மெம்பர்ஸோட நானும் போக போகிறேன், அதைத்தான் சொன்னேன் என்று சமாளித்தான். இப்போதைக்கு தான் ரேடியன்ஸின் தலைவன் என்ற அடையாளம் வெளிப்படுவதை அவன் சுத்தமாக விரும்பவில்லை. அதன் பின் அவர்களின் கவனத்தை திசை திருப்ப பாரியை நோக்கி திரும்பிய ஹரீஷ், பாரி, நாளை காலையில் ஷார்ப்பாக 8 மணிக்கு நாம் அந்த மலைக்கு கிளம்புறோம். நான் ஏற்கனவே உங்கள் தலைவர்கிட்ட இதை பற்றி பேசிட்டேன் என்று கூறினான். அவர்களும் புரிந்தது என தலையாட்டினார்கள். நான் ஏற்கனவே ரொம்ப நாளை இந்த ஊரில் செலவழிச்சிட்டேன். என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு மறுபடியும் யாராவது வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும். அப்போ தான் என்னால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என மனதிற்குள் நினைத்து கொண்டவன், அதே நேரத்தில் ரேடியன்ஸின் பெருமையை நிலைநாட்டுவதற்கு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். அன்றைய இரவு வேகமாக கடக்க மறுநாள் காலை சொன்னது போலவே ரேடியன்ஸின் மெம்பர்களை கூட்டிக் கொண்டு அந்த மலையை நோக்கி சென்றான் ஹரீஷ். அவங்க இதை செஞ்சு முடிப்பாங்கன்னு நினைக்கிறியா மணி? பாலா அடிவானத்திலிருந்து மேலே எழுந்து கொண்டிருந்த சூரியனை பார்த்தபடி மணிவேலிடம் கேட்டார். ஹரீஷ் ரொம்ப புத்திசாலி, அதோட திறமசாலியும் கூட. அவனை நாம் நம்பணும். மணிவேல் அவரின் முதுகில் தட்டி கொடுத்தபடி சமாதானம் சொன்னார். அவர்கள் இருவரும் அந்த வீட்டின் மாடியில் ரொம்ப நேரம் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். சிவபாலன் இப்படி ஒரு விஷயத்தை செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அவன் அவ்வளவா பிடிக்காதான், இருந்தாலும் ஒரு காலத்தில் நம்மளோட நல்ல ஃப்ரெண்டாக இருந்தவன். அவன் இப்படி நம்ம முதுகுக்கு பின்னாடி குத்துவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மணிவேல் திடீரென சொல்ல, அவனோட இந்த பேராசையும் சுயநலமுமே அவனோட அழிவுக்கு காரணமாக இருக்கும். பதிலுக்கு கூறிய பாலா, இந்த சதுரங்க விளையாட்டு ஏற்கனவே தொடங்கிருச்சு, அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்க தான் நான் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சிரித்தார். அதை கேட்டபடி தலையாட்டிய மணிவேல் பாலாவின் தோளில் கை போட்டார். அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் தங்களது மற்ற அடையாளங்களை மறந்துவிட்டு ரொம்பவே இயல்பாக இருந்தனர். அதற்குள் ரேடியன்ஸின் மெம்பர்களை ஏற்றிக்கொண்ட கார்கள் வரிசையாக அந்த மலையை நோக்கி செல்ல, எல்லாவற்றிற்கும் முன்னால் சென்ற அந்த பெரிய காரில் ஹரீஷும் பாரி சகோதரர்களும் இருந்தனர். நாங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அந்த மலையில் இருக்கிற 7 பேரும் ஏற்கனவே 5வது நிலையை கடந்துட்ட நிபுணர்கள். அவர்களுக்கு கீழே இருக்கிற 100கணக்கான பேரில் பாதிக்கு மேலே நல்ல சண்டை போட தெரிஞ்சவங்க. நம்மளை விட வலிமையானவங்கன்னு சொல்ல முடியாட்டியும் இந்த மலையோட அமைப்பை பற்றி நம்மளை விட நல்லா தெரிஞ்சவங்க. அதுதான் அவங்களோட பலமாகவும் நம்மளோட பலவீனமாகவும் இருக்க போகுது. அதாவது நாம் அவங்கள வலுக்கட்டாயமாக தாக்குனா அவங்க எங்கே வேணாலும் மறைஞ்சிருந்து பதிலுக்கு நம்மளை தாக்கலாம். ஸோ நாம் பல உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பாரி அந்த காரில் இருந்த எல்லோருக்கும் நிலைமையின் தீவிரத்தை விளக்கினார். அதற்குள் அந்த பாதை முடிவுக்கு வர இதுக்கு மேலே கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அப்போ தான் நாம் அந்த மலை அடிவாரத்தை அடைய முடியும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.